Hello everyone, today's story The Magic of the Hidden Forest. The magic அப்படின்னா என்னென்னா மந்திரம். ஹிடன் ஃபாரஸ்ட் அப்படின்னா ஹைட் அப்படின்னா மறைஞ்சிருக்கிறது. ஹைடோட பாஸ்டன்ஸ் தான் ஹிடன். ஹிடன் ஃபாரஸ்ட் அப்படின்னா மறைக்கப்பட்ட காடு. ஆஃப் த ஹிடன் ஃபாரஸ்ட் அப்படின்னா மறைக்கப்பட்ட காட்டினுடைய மந்திரம். ஸோ மறைக்கப்பட்ட காட்டின் மந்திரம். ஆஃப் த வந்து அதனுடைய அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஓகே. Once upon a time, in a small village surrounded by rolling hills and lush forests, lived a young girl named Maya. Once upon a time அப்படின்னா ஒரு காலத்தில் in a small village ஒரு சின்ன கிராமத்தில் in a smallனா சின்ன ஏன் அப்படின்னா ஒரு சின்ன கிராமத்தில் surrounded by rolling hills and lush forest. லஷ் ஃபாரஸ்ட்னால் பசுமையான காடுகளும் மலைகளால் சூழப்பட்ட அந்த காட்டில். ஸோ சூழப்பட்ட அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் சரவுண்டட் பை அப்படின்னு சொல்லுவோம். லிவ்ட் எ யங் கேர்ள் நேம்டு மாயா. மாயா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வாழ்ந்து வந்தா. லிவ்ட் எ. ஓகே. மாயா வாஸ் கியூரியஸ் அண்ட் லவ்ட் எக்ஸ்ப்ளோரிங் த வேர்ல்ட் அரவுண்ட் ஹர். மாயா வாஸ் கியூரியஸ் அப்படின்னா ஆர்வமாக இருந்தா. அண்ட் லவ்ட் எக்ஸ்ப்ளோரிங் த வேர்ல்ட் அரவுண்ட் ஹர். லவுட் எக்ஸ்ப்ளோரிங்னா என்னென்னா அவளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். லவுட் அப்படின்னா பிடிக்கும். எக்ஸ்ப்ளோரிங் த வேர்ல்டு அப்படின்னா உலகத்தை பற்றி ஆராயிறது. அரவுண்ட் ஹர் அவளை சுற்றி இருக்க உலகத்தை பற்றி ஆராயிறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. அரவுண்ட் ஹர்னா சுற்றி அப்படின்னு அவளை சுற்றி அரவுண்ட் ஹர் அவளை சுற்றி. ஓகே. ஒன் சன்னி மார்னிங் ஷி டிசைடட் டு வென்ச்சர் இன் டு த ஃபாரஸ்ட் தட் பார்டர்ட் ஹர் வில்லேஜ். ஒன் சன்னே மார்னிங் அப்படின்னா ஒரு வெயில் காலத்தில் ஷீ டிசைட் அவள் முடிவெடுத்தா டு வென்ச்சர் இன் டு த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு. வென்ச்சர் அப்படின்னா அதோட மீனிங் வந்து ஒரு துணிகரமான ஒரு முயற்சி, ஒரு புது முயற்சி. அந்த முயற்சி வந்து ஒரு ஆபத்தான முயற்சியாக இருக்கிறது. அந்த மாதிரி அதை மீன் பண்ணுறது தான் வென்ச்சர். ஓகே. இன்டு த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு. தேட் பார்டர்ட் ஹர் வில்லேஜ். பார்டர்ட் அப்படின்னா அவளோட வில்லேஜுக்கு பார்டரில் எண்டிங்கில் கிராமத்துடைய எல்லையில் அந்த காடு வந்து இருக்குது. அங்கே போவதுக்கு முடிவெடுத்தாள். டிசைடட் அப்படின்னா முடிவு எடுத்தாள். ஓகே. ஷி ஹேட் ஆல்வேஸ் ஹியர்ட் ஸ்டோரிஸ் அபவுட் த மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ் தட் லிவ் தேர் பட் ஷி ஹேட் நெவர் சீன் தெம் ஹெர்செல்ஃப். ஷி ஹேட் ஆல்வேஸ் ஹியர்ட் அப்படின்னா அவள் எப்போவுமே ஹியர்ட் ஸ்டோரிஸ் அபவுட் அப்படின்னா அவள் வந்து எப்போவுமே ஹேர்ட் ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா பாஸ்ட் அப்படின்னால ஹேட் போட்டிருக்கோம். ஆல்வேஸ் அப்படின்னா எப்போவுமே. ஹியர்ட் அப்படின்னா கேட்குறது. எப்போவுமே அவள் வந்து மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ் அப்படின்னா மாயாஜால கதைகள். ஓகே. மாயாஜால கதைகளை பற்றி அவள் வந்து கேட்பா. ஓகே. தேட் லிவ்ட் தேர் அந்த ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கக்கூடிய மாயாஜால கதைகளை வந்து அவள் எப்போவுமே கேட்பா. பட் ஷீ ஹேட் நெவர் சீன் தம் ஹெர்செல்ஃப். மாயாஜால கதைகளில் மாயாஜால உயிரினங்களை பற்றி கதைகள், அங்கே இருக்கக்கூடிய மாயாஜாலமான உயிரினங்களை பற்றிய கதைகளை அவள் கேட்பா. ஆனால் அதை அவள் பார்த்ததே கிடையாது. ஸோ நெவர் சீன். ஓகே. ஹேட் நெவர் சீன் அவள் பார்த்ததே கிடையாது. தெம் அப்படின்னா அந்த உயிரினங்களை, அதனால தெம் பண்ணியிருக்கோம். ஹெர்செல்ஃப் அவள் பார்த்தது கிடையாது. ஓகே. With a small backpack filled with snacks and a bottle of water, Maya set off on her adventure. With அப்படின்னா உடன், ஒரு ஸ்மால் பேக்கில் ஃபில்டு வித் ஸ்நாக்ஸும் பாட்டில் ஆஃப் ஒரு வாட்டர் பாட்டிலும் எடுத்துக்கிட்டு மாயா செட் ஆஃப் ஆன் ஹர் அட்வென்ச்சர் அவரோட சாகசத்துக்கு புறப்பட்டா. ஓகே. செட் ஆஃப் அப்படின்னா கிளம்புனா அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஷீ வாக்ட் அலோன் த நேரோ பாத் that led into the heart of the forest. She walked along the narrow path. narrow அப்படின்னா குறுகலான ஒரு பாதையில் போனால் that led into the heart of the forest. அது வந்து காட்டினுடைய மைய பகுதிக்கு கொண்டு போச்சு. ஓகே. The tall trees towered above her, their leaves rustling gently in the breeze. அப்படின்னா the tall tree அப்படின்னா உயரமான மரம். டவர்ட் அபோவ் ஹேர் அவளுக்கு மேலே அவளோட உயரமாக இருந்துச்சு. தேர் லீவ்ஸ் அதோட இலைகள் வந்து ரஸ்லிங் ஜென்ட்லி இன் த ப்ரீஸ். ரஸ்லிங் அப்படின்னா பேப்பர்ஸை வந்து நம்ம கசக்கும் போதோ இலை வந்து காற்றுல ஆடும்போதோ ஒரு சவுண்டு வரும்ல, அந்த சவுண்டை தான் நம்ம ரஸ்லிங் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ட்லி அப்படின்னா மெதுவாக. இந்த ப்ரீஸ் அப்படின்னா காற்று தான் நம்ம காற்று வந்து மெதுவாக ஒரு காற்று அடிக்கிறது தான் ப்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அந்த லீவ்ஸ் வந்து சவுண்டு ரஸ்லிங்கிற சவுண்டு மெதுவான சலசலப்பை ஏற்படுத்துது. மெதுவான சலசலப்பை அந்த மெதுவான காற்றில் அந்த லீவ்ஸ் வந்து சலசலப்பை ஏற்படுத்திச்சு. ஓகே. Birds jumped happily and squirrels screwed up and down the
ட்ரீ ட்ரங்க் அப்படின்னா பேர்ட்ஸ் ஜப்டு வந்து இதோட மீனிங் நம்ம நிறைய ஸ்டோரியில் பார்த்துருக்கோம். ஜப்டு அப்படின்னா என்னது, ஹாப்பியாட்டு பேர்ட்ஸு அனிமல்ஸோட சவுண்டு கொடுக்குறது தான் ஜப்டு அப்படின்னு சொல்லுவோம். இதோட ப்ரொனவுன்சியேஷன் வந்து ஈடி வராது, டி சிஹெச்ஐஆர்பிடி ஜப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஹாப்பிலி அப்படின்னா சந்தோஷமாக, பேர்ட்ஸ் வந்து சந்தோஷமாக சவுண்டை எழுப்பிச்சு. அண்ட் ஸ்குரில்ஸ் அணில் வந்து ஸ்க்ரூட் அப் அண்ட் டவுன் த ட்ரீ ட்ரங்க் அப்படின்னா அந்த ட்ரீயோட தண்டு பகுதி, மரத்தோட அந்த மையப்பகுதி இருக்கும்ல, அதை தான் நம்ம ட்ரங்க் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரீ ட்ரங்கில் ஸ்க்ரூட் அப் அப்படின்னா ஏறி இறங்குறது, ஃபாஸ்ட்டாக ஏறி இறங்கிட்டு இருந்த அணில் வந்து அந்த மரத்தோட தண்டு பகுதியில் ஃபாஸ்ட்டாக ஏறி இறங்கிட்டு இருந்த. இப்போ ஸ்க்ரூட் அப்னா என்னென்னா ஃபாஸ்ட்டாக ஏறி இறங்குறது. After walking for a while, Maya came across a sparkling stream. After walking for a while அப்படின்னா கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கப்புறமா Maya came across a sparkling stream அப்படின்னு இந்த sparkling stream வந்து நம்ம நிறைய ஸ்டோரியில் பார்த்துருக்கோம். ஸ்பார்க்லிங்லாம் மீனிங் என்னது? எஸ் கரெக்ட், ஒளிர்றது. ஸ்ட்ரீம் அப்படின்னா என்னது? இதுவும் நம்ம பார்த்துருக்கோம். நீரோடை, ஒரு தண்ணி வந்து ஓடிக்கிட்டு இருக்கிறது தான் நம்ம வந்து ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம், ஓடை. ஓகே, ஸ்பார்க்லிங் அப்படின்னா லைட்டனிங், மின்னுறது. ஓகே, மய கேம் அக்ராஸ். இந்த கேம் அக்ராஸ் வந்து நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ நீங்கள் ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது நான் இந்த வேர்டை பார்த்தேன், இந்த புக்கு நான் படிச்சுட்டு இருக்கும்போது இதை பார்த்தேன், நான் வர வழியில் நான் இந்த கார் ஆக்சிடெண்ட்டை பார்த்தேன், நான் வர வழியில் பிள்ளைங்க விளையாடிட்டு இருந்ததை பார்த்தேன், அந்த மாதிரி சொல்கிற இடத்துல கேம் அக்ராஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, மாயா போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரீமை வந்து அவள் பார்த்தா, ஒரு நீரோடைய பார்த்தா. த வாட்டர் வாஸ் ஸோ கிளியர். வாட்டர் வந்து ரொம்ப கிளியராக இருந்து தட் ஷீ குட் see த கலர்ஃபுல் ஃபிஷ் ஸ்விம்மிங் பிலோ. அதில் வந்து ஷீ குட் சி, இப்போ வந்து என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு எப்படி சொல்லுவோம்? ஐ கேன் சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேனோட பாஸ்ட் டென்ஸை குட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா இது பாஸ்ட் டென்ஸ், அவளால் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறதுனால. ஷீ குட் சி த கலர்ஃபுல் ஃபிஷ் வந்து ஸ்விம்மிங் பிலோ, அந்த தண்ணி வந்து கிளியராக இருந்தனால அவளால் அதை பார்க்க முடிஞ்சிச்சு, அதில் நீந்திட்டு போகிறத அவள் பார்க்க முடிஞ்சிச்சு. ஷீ டிசைடட் டு டேக் எ ஷார்ட் பிரேக். அவள் வந்து ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறதுக்கு முடிவெடுத்தா, டிசைடட். ஓகே, அண்ட் சாட் ஆன் த ராக் பை த ஸ்ட்ரீம். அதாவது இந்த ஸ்ட்ரீம் அந்த ஒரு நீரோடையில் சைடில் இருக்கக்கூடிய இதில் ராக் அப்படின்னா பாறையில் உட்கார்ந்தா. சாட் அப்படின்னா சிட்டோட பாஸ்டன் சாட் ஆன் எ ராக், அதுக்கு மேலே இருந்தா. ராக் அப்படின்னா ஒரு பாறையில், பை த ஸ்ட்ரீம் ஓடையில் இருக்கக்கூடிய ஒரு பாறையில் அவள் இருந்தா. ஆஸ் ஷீ மஞ்ச்ட் ஆன் அன் ஆப்பிள் ஷீ ஹியர்ட் எ சாஃப்ட் மெலோடியஸ் ஹம்மிங். ஷீ மஞ்ச்ட் அப்படின்னா என்னென்னா இந்த ஆப்பிள் ஹார்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கடிக்கிறது, அதுதான் மஞ்ச்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஷீ மஞ்ச்ட் ஆன் அன் ஆப்பிள். இங்கே ஏன் போட்டிருக்கோம், இது வந்து ஏஏஓயு வொவல்ஸ் வந்தால் அதோட முன்னாடி நம்ம ஏ போடக்கூடாது, ஆன் போடணும். ஒரு ஆப்பிள்னா ஏ சொல்லுவோம், இங்கே வொவல்ஸ்னால ஆன் ஆப்பிள் சொல்லியிருக்கோம். ஓகே, ஆன் அன் ஆப்பிள் ஷீ ஹியர்டு. அவள் ஹியர்டு அப்படின்னா என்னது? கேட்டா. ஹியர் அப்படின்னா கேட்குறது, ஹியர்டுனா கேட்டா. எ சாஃப்ட் மெதுவான, மெலோடியஸ் ஹம்மிங் அப்படின்னா ஒரு முணுமுணுக்கிற மாதிரி ஒரு சவுண்டை வந்து அவள் கேட்டா. க்யூரியஸ் ஆர்வமாட்டு. ஷீ ஃபாலோட் த சவுண்ட், அந்த சவுண்டை ஃபாலோ பண்ணி போனான். அண்ட் சூன் ஃபவுண்ட் ஹர் செல்ஃப் இன் எ ஸ்மால் கிளியரிங். அந்த சின்ன ஒரு இதில் தெளிவாக அந்த இதில் அவளை வந்து சீக்கிரமாக, விரைவாக அப்படின்னா ஜூன்னா விரைவாக. ஓகே, ஃபவுண்ட் அப்படின்னா கண்டுபிடிச்சா. கிளியரிங்ஸ் அப்படின்னா வெட்டவெளி, ஒரு ஓப்பன் ஸ்பேஸை தான் கிளியரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். In the center of the clearing stood a beautiful old oak tree. In the center of the clearing அப்படின்னா அந்த வெட்டவெளியோட மையத்தில், சென்டர் அப்படின்னா மையப்பகுதியில், நடுக்க. ஸ்டாண்ட் அப்படின்னா நிற்கிறது. ஸ்டாண்டோட பாஸ்டன்ஸ்னால் ஷுட் அப்படின்னு சொல்லுவோம். ஷுட் எ பியூட்டிஃபுல், அழகான, ஒரு அழகான ஓல்டு ஓக் ட்ரீ, பழைய கருவேல மரம் ஒன்று இருந்துச்சு. இட்ஸ் பிரான்ச்சஸ் அப்படின்னா அதனுடைய கிளைகள், அதோட பிரான்ச்சஸ்னால் கிளைகள், இட்ஸ் அப்படின்னா அதனுடைய கிளைகள் ஸ்ப்ரெட் அவுட் அப்படின்னா பரவி இருந்துச்சு. லைக் எப்படின்னா ஜெயிண்ட் அம்பர்லா. ஜெயிண்ட் அப்படின்னா என்னது? ராட்சசமான. அம்பர்லா அப்படின்னா குடைகள், ஒரு ராட்சச குடை போல் அதோட கிளைகள் வந்து பரவி இருந்து. ப்ரொவைடிங் ஷேட் டு த என்டையர் ஏரியா. ஷேட் அப்படின்னா நிழல், ப்ரொவைட் அப்படின்னா கொடுக்கறது. என்டையர் ஏரியா, அந்த மொத்த ஏரியாவுக்குமே நிழல் கொடுக்க மாதிரி இருந்துச்சு. நிழல் கொடுத்துச்சு. ப்ரொவைடிங் அப்படின்னா கொடுத்துச்சு. ஓகே, அண்டர் த ட்ரீ, அந்த ட்ரீயோட அந்த மரத்துக்கு அடியில், அண்டர்னா அடியில். மாயா சா எ டைனி
glowing creature with wings. மாயா சா அப்படின்னா அவள் பார்த்தா, மாயா பார்த்தா. எ டைனி அப்படின்னா ஒரு சின்ன, க்ளோயிங் கிரியேச்சர், க்ளோயிங் அப்படின்னா ஒளிர்றது, கிரியேச்சர் அப்படின்னா அனிமல்ஸை சொல்லலாம், அப்படி இல்லைன்னா நான் ஹியூமன்ஸ், அதை வந்து கிரியேச்சர் அப்படின்னு சொல்லுவோம், வித்தியாசமான ஒரு இது. ஓகே, வித் விங்ஸ், விங்ஸ் அப்படின்னா இறகுகளோட இருக்கிறத பார்த்தா. இட் வாஸ் ஃபேரி, அது வந்து ஒரு தேவதை. ஓகே, ஃபேரினா தேவதை, அது ஒரு தேவதை. த ஃபேரி ஹேட், அந்த தேவதைக்கு ஹேட் கோல்டன் ஹேர், அதுக்கு வந்து கோல்டன் ஹேர் இருந்துச்சு. இப்போ ஒன்று வந்து என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹேவ் அப்படி சொல்லுவோம். இது நடந்து முடிஞ்சதுனால ஹேட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து கோல்டன் ஹேர் வந்து இருந்துச்சு. ஓகே, அண்ட் எ ட்ரெஸ், அவங்க ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. மேட் ஆஃப் ஃப்ளவர் பெட்டல்ஸ். மேக் அப்படின்னா உருவாக்குறது, மேட் அப்படின்னா உருவாயிருந்துச்சு. மேட் ஆஃப் ஃப்ளவர் பெட்டல்ஸ் அப்படின்னா பூக்களோட இதழ்களால் ஆன ஒரு ட்ரெஸ் வந்து அவங்க போட்டிருந்தாங்க. ஓவ். ஓகே, வியரோட பாஸ்டன்ஸ் தான் ஓவ். ஓகே, she was humming a sweet tune and tending to a garden of wild flowers. she was humming, அவங்க வந்து முணுமுணுத்துட்டு இருந்தாங்க. a sweet tune, ஒரு அழகான டியூனை வந்து அவங்க முணுமுணுத்துட்டு இருந்தாங்க. and tending to a garden of வைல்டு ஃப்ளவர்ஸ். வைல்டு ஃப்ளவர்ஸ்னால் காட்டு பூக்களுடைய தோட்டத்தை வந்து அவங்க கவனிச்சிட்டு இருந்தாங்க. டெண்டிங் அப்படின்னா கவனிச்சிட்டு இருந்தாங்க. ஓகே, மாயா அப்ரோச் த ஃபேரி காஷியஸ்லி. அப்ரோச் அப்படின்னா அணுகிறது, காஷியஸ்லி அப்படின்னா ஜாக்கிரதையாக. மாயா வந்து ஜாக்கிரதையாக அந்த தேவதையை அணுகுனா. ஹலோ ஷி செட் சாஃப்ட்லி. ஹலோ அப்படின்னு சாஃப்டாக சொன்னான். ஷி செட் சாஃப்ட்லி, மெதுவாக சொன்னான். நாட் வாண்டிங் டு ஸ்டாட்டில் ஹெர். ஸ்டாட்டில் அப்படின்னா இப்போ திடுக்கிற ஒருத்தங்கள திடீர்னு சர்ப்ரைஸ் பண்ணாமல் டக்குன்னு போய் ஹலோன்னு சொல்லும்போது அவங்க திடுக்கிட்டு பார்ப்பாங்கள்ல, அந்த மாதிரி மீனிங் தான் ஸ்டாட்டில். வாண்டிங் அப்படின்னா வேணும், நாட் வாண்டிங் அவங்கள பயப்பட வைக்காமல் சொல்லணும், அவளுக்கு அது வேண்டாம், அதனால நாட் வாண்டிங் டு ஸ்டாட்டில் ஹர், அவங்கள திடுக்கிட வைக்காமல் அவள் வந்து சொன்னான். ஓகே, த ஃபேரி லுக்ட் அப் அண்ட் ஸ்மைல்ட் வார்ம்லி. அந்த தேவதை வந்து நிமிர்ந்து பார்த்தாங்க. அண்ட் ஸ்மைல்ட் வார்ம்லி, அன்போடு சிரித்தாங்க. ஹலோ லிட்டில் ஒன், ஹலோ லிட்டில் ஒன் அப்படின்னு சொன்னாங்க. மை நேம் இஸ் லீலா, என்னோடய பேர் லீலா. வாட் பிரிங்ஸ் யூ டு த ஹிடன் ஃபாரஸ்ட். பிரிங் அப்படின்னா கொண்டு வர்றது, எது வந்து உங்களை இந்த மறைக்கப்பட்ட காட்டுக்கு கொண்டு வந்துச்சு அப்படின்னு அவங்க கேட்டாங்க. ஐ வாண்டட் டு see if the forest about the magical creatures were true. Maya replied, her eyes wide with wonder. Wanted to see அப்படின்னா நான் பார்க்கணும். if the stories about the magical creatures were true, இந்த மாயாஜால கதைகள் எல்லாம் உண்மையா. about அப்படின்னா மாயாஜால கதைகள் பற்றி அப்படின்னு அர்த்தம். இந்த மாயாஜால கதைகளை பற்றி இருக்கிறது வந்து உண்மையா அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறதுக்காக பார்க்குறதுக்காக நான் வந்தேன். மாயா ரிப்ளைடு அப்படின்னு மாயா சொன்னான். ஹர் ஐஸ் வைடு வித் ஒண்டர், ஆச்சரியத்தில். ஒண்டர் அப்படின்னா ஆச்சரியம், வைடு அப்படின்னா விரிச்சு, கண்களை விரித்து அவங்களுக்கு பதிலளித்தா. என்ன பதிலளித்தா? ஐ வாண்டட் டு see the story about the magical creatures were true. மாயாஜால கதைகளை பற்றி நான் கேட்டது வந்து உண்மையா அப்படின்னு நான் பார்க்கறதுக்கு வந்தேன் அப்படின்னு பதிலளித்தா. லீலா லாஃப் ஜென்ட்லி அப்படின்னா, லீலானா இப்போ யார்? அந்த தேவதை. அவங்க வந்து லாஃப்ட் அப்படின்னா சிரித்தாங்க, ஜென்ட்லி அப்படின்னா மெதுவாக சிரித்தாங்க. Indeed, they are true, அதெல்லாம் உண்மைதான். This forest is home to many magical beings அப்படின்னா இந்த காடு வந்து மாயாஜால உயிரினங்களோட ஹோம், தாயகமாகும். இல்லைனா வீடு அப்படின்ற மாதிரி மீனிங், தாயகமாகும் இது. would you like to meet some of them, அதில் சில வச்சா நீ பார்க்கறதுக்கு விரும்புறியா? would you like அப்படின்னா நீ விரும்புறியா, பார்க்குறதுக்கு நீ விரும்புறியா? மாயா நோடட் ஈகர்லி. நோடட் அப்படின்னா தலையை அசைக்கிறது, ஈகர்லி அப்படின்னா ஆர்வமுடன். மாயா வந்து ஆர்வமோட தலையை அசைத்தா. லீலா ஃப்ளட்டட் ஹர் விங்ஸ் அண்ட் ஃப்ளூ அப் இன்டு த ஏர். ஃப்ளட்டட் அப்படின்னா அசைக்கிறது, அது இறகுகளை அசைச்சு. ஹர் விங்ஸ், விங்ஸ் அப்படின்னா அந்த லீலா அவளுடைய இறகுகளை அசைச்சா. அண்ட் ஃப்ளூ அப் இன்டு த ஏர். ஏர் அப்படின்னா காற்றில், ஃப்ளூ அப் அப்படின்னா பறக்கிறது. ஃப்ளையோட பாசன்ஸ் தான் ஃப்ளூ. ஃப்ளூ அப் இன்டு த ஏர், காற்றில் பறந்தா. ஷீ வேவ்டு ஹர் ஹேண்ட். வேவ்டு அப்படின்னா கையை அசைக்கிறது தான் வேவ்னு சொல்லுவோம். அவளோட கையை வந்து அசைச்சா. அண்ட் சடன்லி, திடீரென, த கிளியரிங்ஸ் வாஸ் ஃபில்டு வித் த சாஃப்ட் கோல்டன் லைட். கிளியரிங்ஸ் அப்படின்னா அந்த வெட்ட வெளியாக இருக்குல்ல, அந்த இடத்த தான் கிளியரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஃபில்டு வித் சாஃப்ட் கோல்டன் லைட்டால் ஃபில் ஆயிட்டு, கோல்டன் லைட் கலரில் ஃபில் ஆயிட்டு. வாஸ், ஸோ ஃபில் ஆயிட்டு. ஃப்ரம்
behind the tree, அந்த ட்ரீக்கு பின்னாடி இருந்து other magical creatures began to emerge. ஒன்று மற்ற மாயாஜல உயிரினங்கள் ஒன்றாட்டு வெளிவர தொடங்கிச்சு. ஓகே, பிகேன் அப்படின்னா தொடங்கிச்சு, பிகின்னா தொடங்குறது, பிகேனா தொடங்கிச்சு அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த டே மாயா பிளேட் அண்ட் டாக்ட் வித் த மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ். அந்த மீதி இருக்கக்கூடிய நேரம் ஃபுல்லாகவே அவள் வந்து பிளேடு விளையாடினா அண்ட் டாக்ட் வித் த மேஜிக்கல் கிரியேச்சர், அந்த மயாஜல உயிரினங்கள் கூட பேசினா விளையாடினா. ஷீ லேர்ன்ட் அபவுட், என்ன கற்றுக்கிட்டா அப்படின்னா, அபவுட்னா எதை பற்றினா தேர் லைஃப்ஸ், அவங்களோட வாழ்க்கையை பற்றியும், அண்ட் த மேஜிக் தட் கெப்ட் த ஃபாரஸ்ட் அலைவ், அவங்க வந்து அந்த காட்டில் பண்ணக்கூடிய மந்திரத்தை பற்றியும் லேர்ன் பண்ணிக்கிட்டா. ஓகே, கெப்ட் அப்படின்னா வச்சுக்கிறது, பண்ணுறது. ஓகே, கீப் அப்படின்னா வச்சுக்கிறது, கெப்ட் அப்படின்னா வச்சுருந்தது. ஓகே, as the sun began to set, சூரியன் மறைய தொடங்கும் போது மாயா realized it was a time to get back home. அப்படின்னா மாயா ரியலைஸ்ட் அப்படின்னா அவள் உணர்ந்தா இது நம்மளோட வீட்டுக்கு போதுக்கான நேரம், பேக் ஹோம் வீட்டுக்கு போதுக்கான நேரம் வந்துட்டு அப்படின்னா ரியலைஸ் அப்படின்னா உணர்ந்தா. ஷீ தேங்க்டு லீலா அண்ட் அதர் கிரியேச்சர்ஸ், அவள் வந்து லீலாவுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் நன்றி சொன்னான். ஃபார் தேர் கைண்ட்னஸ், அவங்களோட இரக்க குணத்துக்கு அவள் வந்து நன்றி சொன்னான். அண்ட் ப்ராமிஸ்ட், அவங்களுக்கு சத்தியம் பண்ணால் டு விசிட் அகைன், நான் மறுபடியும் வருவேன் அப்படின்னு சத்தியம் பண்ணான். வித் அ ஹார்ட் ஃபுல் ஆஃப் ஜாய் அண்ட் நியூ ஃப்ரெண்ட்ஸ், அவள் வந்து அந்த சந்தோஷத்தோடையும் புது ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷீ மேட் ஹர் வே பேக் டு த வில்லேஜ், அவள் வீட்டுக்கு திரும்பி போனான். ஃப்ரம் தட் டே ஆன், அந்த நாளில் இருந்து மாயா ஆஃபன் ரிட்டர்ன் டு த ஹிடன் ஃபாரஸ்ட், மாயா வந்து அடிக்கடி அந்த ஹிடன் ஃபாரஸ்ட்டுக்கு வந்தா. ஆஃபன்னா அடிக்கடி. ஷீ ஷேர்ட் த ஸ்டோரிஸ் அண்ட் லெசன்ஸ் ஷீ லேர்ன்ட் வித் அதர் வில்லேஜஸ், அவள் வந்து அதில் படித்த ஸ்டோரியையும் அதில் படித்த லெசனையும் அந்த படித்த பாடத்தையும் மற்றவங்களுக்கு, அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு அவள் ஷேர் பண்ணா, பகிர்ந்துக்கிட்டா. ஓகே, டீச்சிங் தெம் டு அப்ரிஷியேட் அண்ட் ப்ரொடெக்ட் த பியூட்டி ஆஃப் நேச்சர், அவங்களுக்கு அவள் டீச் பண்ணா, சொல்லி கொடுத்தா. அப்ரிஷியேட் அண்ட் ப்ரொடெக்ட் த, அதாவது நேச்சரை எப்படி பாதுகாக்கணும், அதோட பியூட்டி, அதோட அழகு, இதை பற்றி அவள் சொல்லி கொடுத்தா. அண்ட் ஸோ த பாண்ட் பிட்வீன் த வில்லேஜ் அண்ட் த மேஜிக்கல் ஃபாரஸ்ட் க்ரூ ஸ்ட்ராங்கர், அந்த வில்லேஜுக்கும் அந்த மேஜிக்கல் ஃபாரஸ்ட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பாண்டு, பிணைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர்ந்துச்சு. க்ரூ அப்படின்னா வளர்ந்துச்சு, க்ரோவோட பாஸ்டன்ஸ் தான் க்ரூ, ஸ்ட்ராங்காக, ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர்ந்துச்சு. ஆல் தேங்க்ஸ் டு த க்யூரியஸ் கேர்ள் நேம்டு மாயா அண்ட் ஹர் அன்ஃபர்கட்டபிள் அட்வென்ச்சர். எல்லாருமே அந்த க்யூரியஸ்னால் ஆர்வமான அந்த மாயாங்கிற பொண்ணுக்கு நன்றி சொன்னாங்க. அவளோட அட்வென்ச்சர், அவளோட அன்ஃபர்கட்டபிள் மறக்க முடியாத சாகசத்துக்கும் அவளுக்கும் நன்றி சொன்னாங்க. ஓகே, இவ்வளோ தான் ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் நம்ம நிறைய நியூ வெக்காபுலரி லேர்ன் பண்ணியிருக்கோம். வெக்காபுலரி லேர்ன் பண்ணதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.